இன்று நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா உங்களை யாராலும் மனதளவில் உடைக்க முடியாது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலும், யாராவது உங்களை நிராகரித்தாலும், யாராவது உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் உடைய மாட்டீர்கள். ஆனா ஒரு எச்சரிக்கை. இந்த காணொளியை நீங்கள் இப்போவே நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் எப்போலோ இருந்த மாதிரி பிறர் கருத்துக்கு அடிமையாகவே இருந்து விடுவீர்கள். ஆனா நீங்க அடுத்த 10-12 நிமிடம் என்னோட இருந்தீங்கன்னா உங்கள் மனதுக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும். நான் ஒரு கேள்வியுடன் என் வாழ்க்கையை கழித்தேன். ஏன் சில மனிதர்கள் உடைய மாட்டாங்க? ஏன் சில மனிதர்கள் சின்ன விஷயத்துக்கே உடைந்து போயிடறாங்க? நான் பல வருடங்கள் வெற்றி பெற்றவர்களை கவனித்தேன். அவர்களோட பேசினேன். அவர்களோட வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தேன். அதில் நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் இல்லை. அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் இருந்தது. அவர்களின் மனதை வெளியில் நடக்கிற விஷயங்கள் குலைக்க முடியாது. யாராவது கேலி பண்ணினா அவர்கள் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. யாராவது நீங்க முடியாதுன்னு சொன்னா அவர்கள் அதையே எரிபொருளா பயன்படுத்துவாங்க. தோல்வி வந்தா அவர்கள் நின்று விட மாட்டாங்க. அதிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னேறுவாங்க. அவர்களுக்குள் ஒரு அமைதியான சக்தி இருந்தது. அது என்ன தெரியுமா? உணர்ச்சி கட்டுப்பாடு. இன்று நான் உங்களுக்கு 3 சக்தி வாய்ந்த நுட்பங்களை சொல்லப் போறேன். இந்த 3ஐயும் நீங்கள் உண்மையிலேயே பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வாழ்க்கையே மாறும். முதலில் ஒரு உண்மை. நான் உங்களிடம் நேராக பேசுறேன். நேத்து யாராவது உங்களை புறக்கணிச்சாங்களா? அதை நாள் முழுக்க நினைச்சீங்களா? யாராவது உங்களை நிராகரிச்சாங்களா? அதுக்கப்புறம் உங்க மனசு பாதிச்சுதா? யாராவது உங்கள் கனவை கேலி பண்ணினாங்களா? நீங்க உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்களா? இது எல்லாம் சாதாரணம். ஆனா இதுதான் உங்களை பின்னுக்கு இழுக்கும் விஷயம். நீங்க உங்கள் வாழ்க்கையை நடத்தல, பிறர் வார்த்தைகள் தான் நடத்துது. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இனி என்னை நான் கட்டுப்படுத்துவேன். 5 மெசன் நுட்பம் 1 வினாடி உணர்ச்சி மாற்றம். இது மிகவும் எளிமையானது, ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது. அடுத்த தடவை யாராவது உங்களை காயப்படுத்தினா உடனே பதில் சொல்லாதீங்க. உடனே எதிர்வினை காட்டாதீங்க. 5 வினாடிகள் நில். கண்களை மூடு. மூச்சை ஆழமா இழு. உணர்ச்சி என்னவோ அதை உணர். கோபமா? உணர். துக்கமா? உணர். விரக்தியா? உணர். அதை ஒதுக்காதீங்க. அதை தடுக்காதீங்க. ஆனா 5 வினாடிகளுக்குப் பிறகு அதை விடு. மூச்சை வெளிவிடும்போது அந்த உணர்ச்சியும் வெளியேறுது என்று நினைச்சுக்கோங்க. பிறகு உன்னையே கேள். இது என் பெரிய இலக்கை பாதிக்கிறதா? பதில் இல்லைன்னா முன்னேறு. இதுதான் பெரிய வித்தியாசம். சாதாரண மனிதன் உணர்ச்சியில் சிக்கிக்கொள்வான். வெற்றி பெற்றவன் உணர்ச்சியை விடுவிப்பான். உணர்ச்சி ஒரு அலை மாதிரி. அது வரும், அது போகும். நீங்க அதை பிடிச்சுக்கிட்டாத்தான் அது உங்களை மூழ்கடிக்கும். நுட்பம் 2. மன வடிகட்டி. இது உங்கள் வாழ்க்கையை லைட்டா மாற்றும். உங்கள் பிகெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கேட்பது. யாராவது ஒரு கருத்து சொன்னா நீங்க அதை மனசுக்குள் எடுத்துக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன? எல்லாருடைய கருத்தும் முக்கியமில்லை. நீங்க 5 பேரை மட்டும் தேர்வு பண்ணுங்க. உங்களை விட முன்னேறியவர்கள், உங்கள் துறையில் சாதித்தவர்கள், உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள், உண்மையா பேசுறவர்கள், உங்களுக்கு பயம் தரக்கூடியவர்கள். இந்த 5 பேரின் கருத்து மட்டும் முக்கியம். மற்றவர்கள் சத்தம். இதை புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்கும். நீங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சிக்கணும் என்பதில்லை. நீங்க எல்லாரும் உங்களை ஏற்கணும் என்பதுமில்லை. உங்கள் வேலை செய்யணும். முடிவுதான் பேசும். நுட்பம் 3. உங்கள் போராட்டத்தை தேர்வு செய். இது மிகவும் முக்கியமானது. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சக்தி எல்லாம் வீணாகிடும். யாராவது உங்களை பற்றி பேசுவாங்க, யாராவது கேலி பண்ணுவாங்க, யாராவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. நீங்க கேளுங்க, இது என் இலக்குடன் தொடர்பையா? பதில் இல்லைன்னா அதை புறக்கணிங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமா பதில் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்கள் பலவீனமாகிறீங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமா புறக்கணிக்கிறீங்களோ
அவ்வளவு அதிகமா நீங்கள் சக்தி வாய்ந்தவராகிறீங்க. எல்லா போராட்டத்திலும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியான போராட்டத்தை தேர்வு செய்தால் போதும். 7 நாள் சவால். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சவால் தர்றேன். அடுத்த 7 நாட்கள் யாராவது விமர்சித்தாலும் நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் இந்த முறையை பின்பற்றுங்க. 5 வினாடிகள் நில், உணர்ச்சி உணர், அதை விடு, கேள், முன்னேறு மட்டும் செய்து பாருங்க. உங்கள் மனம் மாறும், உங்கள் எதிர்வினை மாறும், உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கடைசி பகுதி, நினைவில் வைங்க, வாழ்க்கை தகுதியானவர்களுக்கு கிடைக்காது, செயல்படுபவர்களுக்கு தான் கிடைக்கும். 95% மக்கள் பார்க்கறாங்க, 5% மக்கள் செயல்படுறாங்க. நீங்க எந்த குழு? நீங்க அந்த 5%ஆக வரணும்னா கருத்தில் எழுதுங்க. நான் 5% மனிதன். இந்த காணொளி உங்களுக்கு உதவியா இருந்தா 3 பேருக்கு அனுப்புங்க. நீங்க யார் என்று சொல்ல வேண்டியதில்லை, வாழ்ந்து காட்டுங்க.